பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாம் நிற்கின்றோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்காய் கொடுக்கிற வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15 நாம் வாசிக்கிற பொழுது, இந்த வருடத்தில் தேவன் எத்தனை கிருபைகளை அவர் அருளி செய்தார். சொல்லி முடியாது என்று சொல்லி நான் காண்கிறோம். 1, 2 சொல்லி கணக்கு போட்டோம்னா என்னவே முடியாது. அத்தனை ஆயிரம் கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். எத்தனையோ நேரங்களிலே வியாதிகள் நம்மை நெருக்கியது. செத்து போயிடுவோமோ, நமக்கு பிரியமானவங்க செத்து போயிடுவாங்களோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தது. மருத்துவர்கள் கைவிட்ட நேரம் வந்தது. நண்பர்கள் நம்மை கைவிட்ட நேரம் வந்தது. நம்முடைய வேலை நம்மை கைவிட்ட நேரம் வந்தது. சம்பளம் வராதபடி நம்மை கைவிட்ட நேரம் வந்தது. எதில் இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த காரியங்களெல்லாம் நம்மை கைவிட்டன. யாரெல்லாம் நமக்கு உதவி செய்திருந்தாங்களோ அவங்களாம் நம்மளை விட்டு போனாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மை நடத்தினார் அல்லவா. எத்தனை வாசல்கள் மூடப்பட்டாலும் புது வாசல்கள் இவர் திறந்தார் அல்லவா. நம்மோடு கூடவே இருந்தார் அல்லவா. வழி இதுவே என்று சொல்லி சொன்னார் அல்லவா. எந்த விதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை அல்லவா. நான் வெட்கப்படவில்லை அல்லவா. எத்தனை ஈவுகளை கர்த்தர் நமக்கு அருளி செய்தார். அவருக்கு சோத்திரம் என்று சொல்லி சொல்லுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நன்றி செலுத்துகிற நாள் தான் இந்த வருடத்தின் கடைசி நாள். வேறு எதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எங்கேயும் ஓடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடுங்க. ஏசப்பா, இனி வெட்கப்பட விடலையே. ஏசப்பா, இனி ஒப்பு கொடுக்கலையே. நான் உயிரோடு இருக்கேனே. ஆண்டவரை எனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கீங்க, நன்றின்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். நமக்கு போதுமானவராக இருந்தார். ஜீவனை பாதுகாத்தார். நமக்கு பிரியமானவர்களை பாதுகாத்தார். நாம் அழியாதபடி, நிர்மூலமாகாதபடி தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே நம்மை ஒழித்து வைத்து கொண்டார். அவரை துதிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் வார்த்தைகளே இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே அவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து அவருக்கு மரியாதை போல நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இந்த நாள் நன்றி செலுத்துகிற நாள்.
இந்த நாள் நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிற நாள், இந்த நாள் நாம் ஆடி பாடுகிற நாள், நம் தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் மனப்பூர்வமாக நினைக்கின்ற நாள். சாதாரணமான மனிதர்கள் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அவர்களுக்கு நாம் எவ்வளோ நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சாதாரண உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எத்தனை ஆயிரம் ஆயிரம் உதவிகளை இந்த வருடத்தில் செய்தார். இந்த தோளில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டு வந்தார். நம்மை ஒருபொழுதும் நம்முடைய ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை, நம்மை கைவிடவில்லை. நமக்கு போதுமானவராக அவர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடத்தி வந்த கர்த்தர் நம்மை நடத்தி வருவதற்கும் ஒரு போதுமானவராக இருந்தார். அவர் உங்களை வருடத்தின் கடைசி நாளிலே உங்களை கோடியாய் பெருக பண்ணுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கான செய்தி, சோத்திர செய்தி 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார். 14 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். இந்த கடைசி சோத்திர செய்தியை பாருங்கள். ஆண்டவர் அதற்கு ஆதாரமாய் எந்த சம்பவத்தை கொடுப்பார், எப்படி நம்மோடு பேசுவார், எந்த சோத்திர செய்தியை கொடுக்க என்னை அழைப்பார் என்று நான் காத்திருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த பகுதியை என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். ஒரு நாட்டின் ராஜா, அதுவும் சாதாரணமான ராஜா இல்லை, தாவீது ராஜா, இஸ்ரவேல் ராஜாக்களிலே மிக சிறப்பானவர், த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் ஆஃப் ஆல் த டைம். அன்டவுட்டட்லி இட் இஸ் கிங் டேவிட். அவர் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். அந்த நாளைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியை எப்படியாவது தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும், வெளியே இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய ஆவலோடு கூட அந்த பெட்டியை அவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பெட்டி என்பது அந்த காலத்தில் மிகவும் சிறப்பானது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பெட்டியை அவர் உள்ளே கொண்டு வருகிற பொழுது, தன் வீட்டுக்கு பக்கமாய் கொண்டு வருகிற பொழுது அவர் அகமகிழ்கின்றார், சந்தோஷப்படுகின்றார். ஒரு பெரிய டீம் 30,000 பேர் தெரிந்து கொண்டார். அவங்களெல்லாம் கூட்டு வரார். மக்கள்லாம் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்கும்பொழுது நகர வீதியில் அந்த பெட்டியை கொண்டு வந்து எக்காலத்தை ஊதி அங்கே நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக அந்த பெட்டியை கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் அவர் நினைத்து பார்க்கின்றார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், சொந்த தகப்பனால் நான் வெறுக்கப்பட்டேன், அண்ணன்மார்கள் என்னை கேவலமாய் பேசினார்கள். அதன் பிறகு சவுல் ராஜாவால் நான் எவ்வளவோ துன்பப்படுத்தப்பட்டேன், எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தேன். இப்பொழுது ஆண்டவர் என்னை ராஜாவாக மாற்றியிருக்கிறார், எனக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கின்றார், சர்வ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் அவர் நினைத்து பார்த்து தன்னை மறந்து முழு பலத்தோடு கூட அவர் அங்கே நடனமாடினாராம். ஆண்டவரை பாடி துதித்து நடனமாடினாராம். பாருங்கள், அதற்காக அவர் தெரிந்து கொண்ட வஸ்திரம் என்ன, ட்ரெஸ் என்ன அப்படின்னா, சணல் நூலாலே தரிக்கப்பட்ட அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு. சணல் நூலை நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி எரியும், ஹீட்டாக இருக்கும். இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முன்பு தங்களை தாழ்த்தினார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த தாழ்மையான வஸ்திரத்தை அவர்கள் தரித்தார்கள். ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிற என்னுடைய பிள்ளை, என்னுடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா எனக்கு முன்பு சணல் நூலை தரித்து கொண்டிருக்கிறானா என்று ஆண்டவரும் அவர்களுக்கு உடனடியாக இறங்குவாராம். அந்த தாழ்மையான நூலை ஆன சணல் நூலினாலே ஆன உடையை அவர் தரித்து கொண்டு தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அகமகிழ்ந்து தேவன் செய்த உபகாரங்களை மனப்பூர்வமாய் நினைத்து பாடி துதித்து முழு பலத்தோடும் அவர் ஆடினார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவருடைய நன்றி உணர்ச்சி, ஆண்டவர் செய்த உபகாரங்களை மனப்பூர்வமாய் நினைத்த பொழுது அவரை ஆடி பாட வைத்தது, தன்னை தாழ்த்த வைத்தது, ஆண்டவரை துதிக்க வைத்தது. இந்த 2025ஆம் வருடத்தின் கடைசி நாளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த வருடத்தை திரும்பி பார்த்து தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து எண்ணி பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருப்போம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள். அவர் எனக்கு எத்தனை அதிசயங்களை செய்தார் இந்த 2025 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னை எத்தனை முறை தப்பு வைத்தார், என்னை எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார்,
என்னையும் எனக்கு பிரியமானவர்களை எப்படி ஒரு தாய் பறவை தன் சட்டைகளுக்குள்ளாக குஞ்சுகளை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறதோ அதே போல ஆண்டவர் என்னை எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார் என்று நான் திரும்பி பார்க்கின்றேன். சத்துரு வெள்ளம் போல வந்தான், விழுங்க வந்தான், பக்கத்தில் வந்தான். தேவனோ அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். இந்த ஆபத்திலிருந்து தப்பு வைத்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 2025 வருடத்தில் நல்ல ஒரு ஊழியத்தை செய்ய, தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை தவறாமல் பிரசங்கிக்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்த கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கை 2025 வருடத்தில் ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. என்னுடைய பலன் ஆண்டவருடைய பணிக்காக அது பயன்படுத்தப்பட்டது. என்னுடைய பணம் கர்த்தர் எனக்கு தருகிற பணம் அப்படி ராஜ்யத்தை கெட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இவ்வளவு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று நினைத்து பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறேன். நானும் மிகவும் ஆண்டவரை துதிக்கின்றேன். தாவீதை போல அவருக்கு ஈக்குவலாக ஆக முடியாது. அவரை போல நானும் ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இது ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நான் நினைத்து பார்க்கின்ற நாள். தேவன் இந்த வருடம் முழுவதும் நமக்கு கண்ணோக்கமாக இருந்து எவ்வளவோ காரியங்களை செய்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் மீது கண்ணோக்கமாக இருந்து அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து பார்த்து அவரை நாம் நன்றியோடு துதிப்போம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு ஒரு பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து அவரை துதிப்பீர்கள் என்றால் அவர் மிகவும் மகிழ்வார், மிகவும் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் எப்படியாக அவரை துதிக்கின்றீர்கள், சோத்தரிக்கிறீர்கள் என்பதை அவர் உற்று நோக்கி பார்ப்பார். நீங்கள் அப்படி துதிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களிலே அதிகமாக சந்தோஷப்படுவார். ஆண்டவர் அதிகமாக மகிழ்ச்சி அடைவார். நாம் துதிக்கின்ற பொழுது ஒரு புதிய மனிதராய் மாற்றப்படுகிறோம். நான் துதிக்கின்ற பொழுது தூரமாக இருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் நெருங்கி வருகிறார். நாம் துதிக்கிற பொழுது வேறு மனிதர்களாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளும் நம்மை நெருக்குகின்ற காரியங்களும் அப்படியே நமக்கு தூரமாய் போகிறது. நாம் மனப்பூர்வமாக ஆண்டவரை நாம் துதிக்கின்ற பொழுது நம்மை நெருக்குகின்ற வியாதிகள், நெருக்குகின்ற பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்கள், நம்மை கெட்டியிருக்கிற சங்கிலிகள், சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மை விட்டு போகிறது. நாம் ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளே போகிறோம். யாராலும் நம்மை தொட முடியாத ஒரு உலகத்துக்குள்ளே போகிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே போகிறோம். அரணான கோட்டைக்குள்ளே போகிறோம். அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் இயேசுடைய நிழலுக்குள்ளாக போகிறோம். எந்த சாத்தானும் நம்ம பக்கத்திலே வர முடியாது. அந்த அனுபவம் கர்த்தரை துதிக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எத்தனையோ சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் தங்களை பாதுகாப்பதற்காக பவுன்சர்களை எத்தனையோ லட்ச ரூபாய்கள், கோடி ரூபாய்கள் கொடுத்து படிக்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் தேவனை நாம் துதிக்கின்ற பொழுது, நாம் அப்படியே நம்மை மறந்து துதிக்கிற பொழுது, பாடி துதிக்கிற பொழுது இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய பாதுகாவல் நமக்கு உண்டாகின்றது. பிசாசு அதுக்கு பிறகு நம்ம பக்கத்திலே வர முடியாதபடி தவிக்கிற, அது வரைக்கும் அடின்னு அடிக்கிற பிசாசுகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் அப்படி நிற்கிது. ஒரு மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நாய் துரத்திக்கிட்டே போகும். திடீர்னு அவன் நின்றுட்டான்னா அந்த நாய் யோசிக்கும், எதுக்கு நின்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் துதிக்கின்ற பொழுது நம்மை துரத்தி வருகிற பிசாசும் கூட அப்படியே நின்று போகும். அதுக்கு பிறகு அவனால் நம்மளை தொட முடியாது, நம்மளை அமுக்க முடியாது. அது என்ன வியாதியாக ரூபத்தில் அவன் வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் பாருங்கிற ரூபத்தில் வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பயமுறுத்துகிற ஒரு மனிதனுடைய ரூபத்தில் அவன் வந்திருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு அவனால் அப்படி நம்ம நெருக்க முடியாது. பவுலும் சீலாவும் ஒரு சமயம் ஊழியம் செய்ததற்காக அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டு தொழுமரத்தில் அப்படி மடித்து இப்படி உடம்பை அப்படி மடித்து வச்சு அதில் பழகைக்குள்ளாக அவருடைய கைகளையும் காலையும் கட்டி போட்டு வச்சுருக்கேன். நிமிரக்கூட முடியாது. ஆனால் அவர்கள் துதித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். துதிக்கி பரலோகம் அப்படி இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை அவருக்கு இறங்கி வருகிறது. அது வரைக்கும் பொல்லாத மனிதர்கள் அடித்தார்கள். பிசாசு அடித்தது இரத்தமாய் ஓடிற்று. சங்கிலியில் கட்டி வச்சாங்க. துதித்த உடனே அந்த அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு அந்த சங்கிலிகள்லாம் அப்படியே அவர்களை விட்டு போய்விட்டது. உடனே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்தவர்களுக்கும் விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எந்த விலையை நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த டாக்டர்கிட்டையும் காத்திருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. யார்கிட்டையும் போய் கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த நாளில் உங்களை மறந்து நீங்கள் ஆண்டவரை சோத்தரித்து பாருங்கள், துதித்து பாருங்கள். உங்களை கட்டியிருக்கிற எல்லா சங்கிலிகளும், சாபங்களும், விசாசுகளும், சாஸ்திரிய கிரியைகளும், வியாதிகளும், பலகீனங்களும், வறுமையும், தரித்திரமும், சாபமும் எல்லாம் உங்களை விட்டு அப்படியே விலகி போவதை நீங்கள் உணர்வீர்கள்.
தாவீது துதிக்க 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 ஆண்டவர் பரலோகத்தில் மகிழ்கிறார். அவருடைய ராஜ்ய பாரத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். துதிக்க துதிக்க பரலோகம் இறங்கி வருகிறது. தேவன் தாவீதுக்கு சொல்ல முடியாத கிருபைகளை ஈவுகளை அந்த நிமிடத்தில் அள்ளி கொடுக்கின்றார். இதெல்லாம் சாதாரணமான மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் தேவனுடைய ரகசியங்களாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ரகசியங்களை நமக்கு திறந்து கொடுக்க எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் துதிக்க 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 ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வருகிறீர்கள். பரலோகம் உங்கள் பக்கத்தில் வந்து விடுகிறது. ஆண்டவர் பக்கத்திலே வந்து விடுகிறார். அதே நேரத்தில் உங்களை இத்தனை காலமாக நெருக்கின வியாதி, பலகீனம், தருத்திரம் எல்லாம் உங்களுக்கு தூரமாய் போகிறது. ஒரு புதிய உலகத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை உங்களை மறந்து நீங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், அங்கே 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாய் குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு அப்படி டான்ஸ் ஆடி ஆகும்பொழுது அவருடைய வஸ்திரம் களைஞ்சிருது. அதை மீகாள் ராஜாவுடைய மனைவி, சவுல் ராஜாவுடைய மகள் பார்த்து அலட்சியம் பண்ணினாலாம். ஏன்னா அந்தளவுக்கு டான்ஸ் ஆடும்போது தன்னை மறந்து அவர் ஆடுகிறார். அதாவது பக்கத்தில் யார் இருக்காங்க, யார் நம்மளை பார்க்காங்க, நம்ம ஒரு ராஜா, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நம்ம பெரிய ஆள், எல்லாம் அவருக்கு மறந்து போகிறது. தன்னை மறந்து விடுகிறார். தன்னை மறந்து அவர் ஆடுகிற அந்த சந்தோஷத்தில் கர்த்தரை துதிப்பதில் அவர் இருந்ததுனால அவருக்கு சுற்று மற்றும் பக்கத்தில் யார் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லை. தன்னை மறந்து விடுகிறார். ஆண்டவரை துதிப்பதில் தன்னை மறந்து விடுகிறார். இது ஒரு நகர வீதி. என் மக்களெல்லாம் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் ராஜா. என் மந்திரிகள் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் தளபதிகள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, இராணுவ வீரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் அவருக்கு ஞாபகம் இல்லை. நான் கர்த்தரை துதிப்பேன். தன்னை மறக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக தாவீது வந்தார். அரைக்கதவை பூட்டி கொண்டு நம்மை ஜெபிக்கிற பொழுது நம்மை மறக்கின்றோம். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இங்கே ஆயிரம் ஜனங்கள் தாவீதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜாவோ தன்னை மறந்து ஆண்டவரை துதித்தார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அனுபவம் நமக்கும் வேண்டும் என்று கர்த்தர் ஒரு புதிய பாடத்தை நமக்கு இந்த கடைசி நாளில் சொல்லிக் கொடுக்கின்றார். நிறைய நேரங்களில் அவங்க நம்மளை பார்க்குறாங்க, இவங்க நம்மளை பார்க்குறாங்க, என் பிள்ளைகள் பார்க்குது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க. நம்ம இதை பயந்தே வாழ்கிறோம். அது மாத்திரமேல கர்த்தரை துதிக்கிற பொழுது யாரும் பார்த்துருவாங்களோ, யாரும் நினச்சிருவாங்களோ, நம்ம பயப்படுகிறோம். சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. எப்பொழுதெல்லாம் இரவு நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கதறி சத்தம் போட்டு ஜெபிப்பேன். என் வீட்டு சுவர்களெல்லாம் அசைகிற அளவிற்கு சத்தம் போட்டு நான் ஜெபிப்பேன். அதேமாதிரி தனிமையில் காரில் போகும்பொழுது டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தால் உதடுகளை மாத்திரம் அசைத்து நான் ஜெபித்து கொண்டே வருவேன். எவ்வளவு கிலோமீட்டர் போனாலும் சரி டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருப்பார். நான் அன்னாளை போல உதடுகளை மாத்திரம் அசைத்து நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என் ஜெபம் என்ன ஆண்டவருக்கும் எனக்கும் உரியது. அதை இன்னொருவர் கேட்கக்கூடாது. அதுக்கு அனுமதி கிடையாது. கர்த்தருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். நான் வெளியே எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பார். நான் வாயை மூடி நான் உதடுகளை மாத்திரம் அசைத்து இதயத்தில் ஆண்டவரோடு பேசுவேன். ஆனால் காரில் யாரும் இல்லை, நான் தான் காரை விட்டு வரேன். நான் கதறி கூப்பிடுவேன், இயேசுவே இயேசுவே என்று. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சத்தம் போட்டு ஜெபிப்பேன். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் நெருக்கிறதோ அப்பொழுதுதான் கதறுவேன், ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இந்த பைபிளை கையில் வைத்து கொண்டு சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் இயேசுவே இயேசுவே என்று எத்தனை கோடி முறை நான் கதறி இருப்பேன். இந்த நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை சொல்லி இந்த 2025ஆம் வருஷத்தில் நான் எத்தனை கோடி முறை கதறி இருப்பேங்கிறத குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். என் பிரச்சனைகள் மேலே எனக்கு அப்படி வெள்ளம் போல வந்த நேரத்திலலாம் இயேசுவே இயேசுவே என்று நான் கதறியதை, இத்தனையோ கோடி முறை கதறியதை பரலோகம் கண்டிப்பாக கேட்டிருக்கும். கதறினேன் இயேசுவே இயேசுவே என்று. என்னை மறந்து காரை ஓட்டிக்கொண்டு சத்தம் போட்டு கதறுவேன். அப்பொழுது உலகம் தர முடியாத ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. பிரச்சனைகள் என்று சொல்லி சாத்தா 2025ஆம் வருஷத்தில் என்னை நெருக்கினான். ஆனாலும் அதன் மத்தியில் இயேசுவே இயேசுவே என்று என்னை மறந்து நான் கதறி ஜெபிக்க, கதறி ஆண்டவரை கூப்பிட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது அந்த பிரச்சனைகள், நெருக்க வந்த பிரச்சனைகள் அப்படியே பின்வாங்கி போயிற்று. நெருக்க வந்த மனிதர்கள் அப்படியே பின்வாங்கி போன, நெருக்க முடியாதபடி கர்த்தர் அவர்களை அப்படியே பின்வாங்க செய்தார். நெருக்க வந்த வியாதிகள் அப்படியே பின்வாங்கி போயிற்று, தொட விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். மரணம் நெருங்கி வந்தது, கர்த்தர் மரணத்தை அப்படியே அப்புறப்போ என்று சொல்லி தள்ளி விட்டார். என் மகன் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், என் மகன் தன்னை மறந்து என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், நீங்க பக்கத்தில் போகக்கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவைகளை விரட்டினார். அதனால தான் இன்னைக்கு நான் நிர்மூலமாக இருக்கிறேன்.
அதனாலதான் நான் இன்னைக்கு ஊழியம் செய்யும்படி அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன், பேசுகிறேன். காரணம், தன்னை மறந்து ஜெபித்த பொழுது, நான் ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த உலகத்தில் அதிகமான வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு தெரியுமா? தன்னை மறந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து நீங்கள் கதறுகிற பொழுது, அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களே, எதை குறித்து கவலைப்படாதபடி 1000 மக்கள் இருந்தாலும் கன்வென்ஷன் கூட்டத்தில் கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, உங்கள் தகப்பனோடு நீங்கள் விடுதலையாய் சுதந்திரமாய் பேசுகிற பொழுது, உங்கள் ஜெபம் இந்த உலகத்திலே வல்லமையான ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபத்திற்கு ஈக்குவலா ஒரு ஜெபம் கிடையவே, எவ்வளவு பெரிய பிரச்சனை சாத்தான் கொண்டு வந்தாலும் அது ஒரு நிமிடத்தில் அப்படியே உங்களை விட்டு விலகி போய்விடும். தாவீது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தான் ஜெபத்துக்குள்ள யாரையுமே உள்ள விடல. இட் இஸ் பிட்வீன் காட் அண்ட் டேவிட். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உரியது. அதுல குறுக்கால யாரும் வர முடியாது. நம்மை மறந்து நான் ஜெபிக்க வேண்டும். 1000 டிஸ்டர்பன்ஸை சாத்தான் கொண்டு வருவான். மொபைலில் யாராவது கூடுவாங்க, பக்கத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை எது யாரும் தேவையில்லை. இது நமக்கும் ஆண்டவருக்கும் உரியது. அதுபோல நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரிய இந்த 2 பாடத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. அதில் துதிக்கிற பொழுது, மனப்பூர்வமாய் துதிக்கிற பொழுது பிசாசு விலகுகிறது. 2வது, தன்னை மறந்து நீங்கள் கதறுகிற பொழுது, ஆண்டவரை ஆண்டவரை இயேசுவே இயேசுவே என்று கதறுகிற பொழுது, எவ்வளவு பெரிய நெருக்கடி, மரணமே பக்கத்தில் வந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கி போய்விடும். யாருக்கெல்லாம விருது கொடுக்குறாங்க, கின்னஸ் சாதனை படைச்சிட்டாங்க, எதுக்கெல்லாமோ விருதுகள் கொடுக்குறாங்க, அந்த விருது இந்த விருது. பிரீத்துக்குரியவர்களே, அவர் அந்த சாதனை படைச்சார், கிரிக்கெட்டில் எத்தனையோ ரன் அடிச்சாங்கன்னு சொல்லி சாதனை படைக்கிறேன். இந்த 2025 வருஷத்தில் இயேசுங்கிற பெயரை யார் அதிகமாக சொல்லியிருப்பா இந்த உலகத்தில்? அப்படின்னா நிச்சயமாய் என் பெயரும் அதில் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. இந்த 2025 வருஷத்தில் நான் அதிகமாக இயேசுவை என்று கதறியிருப்பேன்கிற உறுதி எனக்குள்ளாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, 2025 வருடம் முழுவதும் தோளிலே தூக்கி வைத்து சுமந்தவரே, எங்களை தப்பு வைத்தவரே, எங்களை 2 கைகளால் ஏந்தி கொண்டவரே, எங்களை அரவணைத்து கொண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தவரே, எங்களை பலப்படுத்தியவரே, ஒன்றுமில்லாத நேரங்களில் விழுந்து கிடந்த நேரம் கை தூக்கி விட்டவரே, பிசாசு வெள்ளம் போல வந்து எங்களை விழுங்குவத நேரத்தில் அவனை தள்ளி விட்டவரே, வழி இல்லாத நேரத்தில் வழிகளை திறந்து கொடுத்தவரே, வனாந்திர பாதையில் எங்களை போஷித்தவரே, எங்கள் தேவைகளை அதிசயமாய் சந்தித்தவரே, 2025 பஞ்சகாலம் வந்தாலும் அந்த பஞ்சகாலத்திலும் சாரிபாத் விதவையை நீ நடத்தியது போல எங்களையும் நடத்தினீரே. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ராஜா கர்த்தாவே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கட்டும். எங்களை பாதுகாத்தீர், எங்களை குடும்பத்தாரை பாதுகாத்தீர், எங்கள் பிரியமானவரை பாதுகாத்தீர், ஊழியம் செய்ய உதவி செய்தீர், பிஸ்னஸ் பண்ண உதவி செய்தீர், வேலைக்கு போக உதவி செய்தீர், சம்பாதிக்க உதவி செய்தீர், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீர், நாங்கள் பிரயாணம் பண்ணிய பொழுது எங்களை பாதுகாத்தீர், வியாதி வந்த பொழுது அதை அப்புறப்படுத்தினீர். கர்த்தாவே, எங்களை கைவிடாதபடி நடத்தினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் உடைய வல்லமை இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் புறப்பட்டு போகட்டும். என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த 2 பாடத்தை மறக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் துதிக்கிற பொழுது சங்கிலிகள் அறுந்து போகிறது. 2வது, இயேசுவை இயேசுவை கதறுகிற பொழுது மரணமே பக்கத்தில் வந்தால், எவ்வளவு போலாத மனிதர்கள் வந்தால் அவர் விலகி போயிடுவாங்கப்பா. தன்னை மறந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை இங்கிருந்து தாரும். கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த நாளில் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். வயதானவர்கள் பலன் குன்றக்கூடாது, அவர்கள் பெட்ரிட்டன் ஆயிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. ஆக்சிடென்ட்டே வேண்டாம், அந்த உலகத்தில் பொல்லாத இது ஆக்சிடென்ட்டே வேண்டாம், ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம், சடுதி மரணம், ஸ்ட்ரோக்கே வேண்டாம். எல்லா வாதம், பக்கவாதம், முடக்குவாதம் எல்லாம் மறையட்டும். அன்று எல்லா கட்டிகளும் மறையட்டும், எல்லா புண்களும் மறையட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற நரம்புகள் திறக்கட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். தூக்கம் வராதவர்களுக்கு தூக்கம் வரட்டும், பசி இல்லாதவர்களுக்கு பசி உண்டாகட்டும், டைஜஸ்ட் ஆகட்டும், டைஜஸ்ட் ஆகட்டும். நீண்ட காலமாக நல்ல காரியங்களை காத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். விதவைகளையும், தகப்பன் இல்லாத பிள்ளைகளையும், தாய் இல்லாத பிள்ளைகளையும், வேலையில்லாத பிள்ளைகளையும், நீண்ட காலமாய் தனியாக இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. சொந்தமாய் வீடு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்துட்டு பிள்ளை சந்தோஷப்படுத்தும். நல்ல காரியம் நடக்கட்டும். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. இந்த தாயத்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசித்து இந்த வருடம் முழுவதும் காணிக்கையில் தாங்கிற ஜபத்தினால் தாங்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. அடைக்கலான்குறி முதியோரத்தில் தங்கியிருப்பவர்களை, அவர்களை ஆதரித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து கர்த்தருக்காரன் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட வருகிற வருஷத்திலும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. ஆமென்.